மகரம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ராசி 12 ராசிகளில் மகரம். உடனே பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க மகர ராசியான? கண்டிப்பா இல்லை. ஆனா மகரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகரம் ஆஃப் லேட் 7.5 வருஷத்துல எல்லா தோல்வியும் பார்த்துட்டீங்க. எஸ்பெஷலி உறவுகள்ல எப்படி வாழ்க்கையில சில நுணுக்கமான விஷயங்கள், உங்கள் ராசிக்கு ரொம்ப சூட்சமமான ரகசியமான விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸ்ல இருந்து நம்ம தொடங்குவோம். அதுக்கப்புறம் எண்டு போது பாசிட்டிவா பிடிச்சுக்குவோம். வீக்னஸை தொடங்கணும்னா நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையா எல்லார்கிட்டையும் பேசக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய சமாச்சாரம். நீங்க யாராவது உங்கள்கிட்ட நோண்டி சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, சின்னதா ஒரு புன்னகையை கொடுத்துட்டு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவங்கள பயங்கரமா சிந்திக்க வைக்கணும். இவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு. நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கிற வீக்னஸ் என்ன அப்படின்னா, நம்ம சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்க விரும்புகிறோம், நம்ம துக்கத்தை நம்ம பகிர்ந்துக்க விரும்புகிறோம். ஏன் துக்கத்தை பகிர்ந்துக்கும் போது நமக்கு மனசுல இருந்து பாரம் இறங்கினாமா இருக்கு, நமக்கு யாரோட சப்போர்ட்டாவது கிடைக்காதா, இரக்கம் கிடைக்காதா? அதான் மெயின் பாயிண்ட். நம்ம மேல இறக்கப்பட்டு நம்மகிட்ட நல்லா நடந்துக்க மாட்டாங்களா, நம்ம மேல இறக்கப்பட்டு நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா, உதவ மாட்டாங்களா, இப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம அதை நடந்துக்கிறோம். உலகம் அதை அப்படி பார்க்கல. உலகம் எப்படி பார்க்குதுன்னா, பைத்தியக்காரன் என்னைக்கே தெரியும் அப்பயே தோத்துருவான்னு, இப்படிதான் கஷ்டப்படுவான், இவன் கரெக்ட், இவன் கஷ்டப்படுவான், இப்படிதான் மனசுல நினைச்சுப்பாங்க. வெளியில பேசும்போது ஐயோ நீ ஒன்றும் கஷ்டப்படாத, நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு பேசுவாங்க.